ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் கண்ணின் மணியை போல காத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து நன்றின்னு சொல்லுங்க. கண்மணி போல காத்தவர், கண் உறங்காமல் காத்தவர், அவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை என்று சொன்னார். வேதத்திலே வாசிக்கிறோமே, அது அப்படியே நிறைவேற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவரே, எத்தனை இடர்கள் பாடுகள் வந்தாலும் அத்தனைக்கு எங்களுக்கு பலனும் அரணும் கோட்டையும் துருகமாயிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கொடுத்த வேலை, ஊழியம், ஊதியம், இருப்பிடம் அனைத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாகனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நிலம்புறங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் நீர் கொடுத்தது உங்களுடைய கரத்தில் வாங்கியிருக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படின்னு சொன்னவர்ல, எல்லாம் நம்முடைய கரத்தில் வாங்கியிருக்கிறோம். நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சரீரம், இன்றைக்கு நான் ஜீவிக்கிற ஜீவிதம், லாசிலே சுவாசம், இருதய துடிப்பு எல்லாம் நீங்க கொடுத்ததப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் பாடும். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையால். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காற்றிருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காற்றிருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன விருப்பமோ ஆண்டவர் சமூகத்துல, அவர் பாதத்துல வைத்து விடுங்க. பாரத்தை வைத்து விடுங்க என்று ஆண்டவர் சொன்னார். அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நுகத்தடியே நான் முறிப்பேன், நீக்குவேன்.
உன் பச்சமாய் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுப்பேன். அழகான வசனம். அவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவர், கம்பேஷனேட் காட், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அந்த ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே சரீரத்தில் பாதை, வியாதி, இந்த சரீரத்தில் சளி, மூளை மண்டலத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு, கர்த்தர் விடுதலை செய்யுங்கப்பா. காதுகளில் கட்டி விழுந்து கொண்டிருக்கிறது, என் தேவன் இப்பொழுதே ஒரு விடுதலை அளிக்கிற இந்த வார்த்தை புறப்பட்டு போகட்டும். கட்டிகள் எல்லாம் மாயமாய் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாம் வல்லமை விளங்கட்டும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அந்த வார்த்தையை வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் குணமாக்கி சீராக்கி, பிளட் ப்ரெஷர்லாம் நார்மலாக்கி, இருதயத்தை சீராக எங்க பண்ணுவீரா? முதல்ல உங்க உடலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம் அது. தினந்தோறும் ஆண்டவரே என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் தலைமையில கை வச்சு அற்புதம் பண்ணுங்க. என் தலைமையில கை வச்சு எல்லா பலவீனங்களை நீக்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஆர்டிசன் குழந்தைகள் எல்லாம் குணமடையும். பிசாசினால் வருகிற எல்லா வியாதிகளும் மறையும். எல்லா வருத்தங்களும், சஞ்சலங்களும், கண்ணீர்களும், கவலைகளும், கஷ்டங்களும் தொலைந்தே போகும். அப்படியே நடத்துங்க சுவாமி, நடத்துக்குதான். குடும்பத்துக்கு ஆச்சோம் பண்ணுங்க, பொருளாதாரத்துக்கு ஆச்சோம் பண்ணுங்க, பண தேவைக்கு ஆச்சோம் பண்ணுங்க, பிரிந்த குடும்பங்கள் இணையும்படி சோம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லா ஜெபத்தை கேட்கிறவர். அவர் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். நான் விருதாவா தினந்தோறும் பார்க்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கல. இல்லை, அதற்கேற்ற பலனும் கூட வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல எத்தனையோ குடும்பங்களில் திருமணத்திற்காக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு நல்ல காரியம் இந்த வருஷம் நடக்காதா? கர்த்தர் நடத்துவார், நேர்வழியாய் நடத்துவார். 26 அவர் ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு புது பலன் அடைந்து நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகி போகும். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் மன விருப்பத்தின்படி தந்து உன் ஆலோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாம் கர்த்தர் கையிலே கொடுத்து விடுங்க. அவர் நம்மை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் தள்ளாது விட்டார். நம் சுகமாய் தங்குவோம், நம் சுகமாய் இருப்போம். நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழ்க என்று வாழ்த்துக்கிற ஆண்டவருடைய சத்தம் உங்க செவிகளில் கேட்கட்டும். கல்வி, உயர்கல்வி, வேலை, தேர்ச்சி, எல்லாத்திலும் கர்த்தர் தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடியத்தக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நேற்று ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் பார்த்தோம். அவர் வந்தது நோக்கமே அன்பினாலதான். அன்பின் கயிறுகளாலே கட்டி இழக்கிறவர். எழுதி வச்சுக்கோங்க, என்னால் மறக்கவும் முடியல. அது அன்பின் கயிறுகளினாலே கட்டி இழுக்கிறவர். என்ன பேர்ல? பியூட்டிஃபுல் நேம். அன்பின் கயிறுகளாலே, திரும்ப சொல்லுங்க, அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுக்கிறவர். பாட்டுக்கிட்டு எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க இதை வச்சு எழுதுங்க. உபபட்சமாய் சாய்ந்தான், உபபட்சமாய் சாய்ந்து உங்க நகத்தடையெல்லாம் முறைத்து உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி 11ஆம் வசனத்திலிருந்து. மறுநாளிலே அவர் நாயின் இன்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். நாம் இந்த 26 கூட தான் இருக்கிறோம்ல, கவனிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, என்ட்ரன்ஸ் சில வார்த்தைகள்லாம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஊர் எல்லையிலே இருக்கும் பொழுது. இந்த அரமனை ஜெபம் ஆரம்பத்துல தானே கர்த்தர் உனக்கு முடிவுல செய்ய போகிற காரியங்களை இப்பொழுதே அறிவிக்கிறார். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணா இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட
வந்தார்கள். எவ்வளவு பேர் யோசித்து பாருங்களேன், அந்த ஊர் மொத்தமே உன் கூட தான் வருது. காரணம் என்னன்னா, அந்த மகனை விட்டா அந்த தாய்க்கு யாரும் இல்லை, அந்த தாயை விட்டா அந்த மகனுக்கு யாரும் இல்லை. அனாதைகள், சிங்கிள் பேரண்ட். இப்ப மகனும் இறந்து போனான், அவன் வாலிபன், அது மறிக்கிற வயதும் அல்ல. இப்ப ஜனங்கள் வந்து ஆறுதல் செய்ய வந்திருக்கிறாங்க, ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க, அவளோடு கூட இணைந்து நாங்களாம் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? எடுக்கிற வரைக்கும் மேபி, அல்லது ப்ரேயர் மீட்டிங் முடிகிற வரை இருப்பாங்க. அப்புறம் நீங்க தேடியும் அவங்கள நீங்க பார்க்க முடியாது, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அது அவங்க மேல தப்பும் இல்லை. இங்க பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து, இங்கதான் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இயேசு அங்க பார்த்து அவளை பார்த்து என்று போடப்படவில்லை, கர்த்தர் அவளை பார்த்து. பெரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க கவனித்துக் கொள்ள வேணும். சர்வ வல்லவர், சர்வ வியாபி, தற்சொரூபம். அவர் கர்த்தரின் சாயல், கர்த்தருடைய ஒரே பேரான பிள்ளை, பாச பிள்ளை, நேச பிள்ளை. அவர் தான் கர்த்தர். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, நேத்து அதுதான் நான் எடுத்தேன் அந்த வசனம், நேரம் இல்லாதனால சொல்ல முடியல. பிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல போட்டிருந்தது. பரிதாபப்பட்டார். சிலர்கள் என்ன, சிலரை பார்க்கும்போது உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த கரிசனை, பரிதாபம் நமக்குள் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எல்லா ஹியூமனுக்கும் இருக்கிற ஒரு நேச்சர், காட்லி நேச்சர். அது வியாதியில இருக்கிறவங்க, வறுமையில கடன்ல இருக்கவங்க, திடீரென்று ஒடுங்கி போனவங்க, தோல்வியில போறவங்க, அவங்களாம் பார்த்து ஒரு பரிதாபம் ஏற்படும். ஆனா நாம அவங்க மேல பரிதாபப்படுவதற்கும் கர்த்தர் அவருக்கு மேல நம்ம மேல பரிதாபப்படுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பரிதாபப்பட்டு நம்மால முடிந்ததை என்றதை உதவிகளை செய்யலாம், பேசலாம். ஆனா ஒரு முழுமையான ஒரு சொல்யூஷனை யாராலும் கொடுக்க முடியாது உலகத்தானால. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா கூட இருக்கட்டும், முழுசா தர முடியாது. கரிசனையோடு கூட பார்த்து அவள் மேல் மனதுருகி. இன்னைக்கு 26 துவக்கத்துல நம்மை கரிசனையோடு பார்க்கிற, மனதுருக்கத்தோடு பார்க்கிற, உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்கிற ஒரு தெய்வம் நம் கூடவே இருக்கிறார். மறந்துடாதீங்க. நான் இதுதான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். 16th 16வது நாள் இன்னைக்கு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொண்டே வரேன். இந்த உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அவர் நம்ம மீது ஒரு கரிசனை வைத்துட்டாருன்னா, நம்ம மீது மனதுருகிட்டாருன்னா, வாழ்க்கையே மாற்றுவார், தலை கீழாக மாற்றுவார். அவரை பார்க்க பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவரை நம்ம கூப்பிடல, ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றத, அந்த அழுக, அந்த மனத உருக்கம் அவரை தொட்டுச்சு. அதே போல அந்த தாயின் கண்ணீர், அதுவும் அந்த கைம்பெண்ணுடைய கண்ணீர், அந்த அவளை எனக்கு யாரும் இல்லை, இருந்தவங்களும் இப்பொழுது இல்லை என்று ஏங்குகிற அந்த ஏக்க குரல். நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு எப்படி விடியும்? ஒரு மாதம் கழித்து என் நிலைமை என்ன? எப்படி வாழ்வேன் தனிமையா? இந்த ஒரு அழுகை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. டிப்ரெஷன்ல போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தனிமை. இந்த ட்ரூ லவ் செலுத்த உலகத்துல
யாருமே இல்லை. இருக்கும், பெரிய குடும்பம் இருக்கும். ஆனாலும் அந்த அன்பு, சிநேகம், நேசம், பாசம், அந்த லவ் யாருக்குமே இல்லை. எல்லாம் வெளி வேஷமாக இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்துல தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப மிக மிக முக்கியமான வார்த்தை. அழாதே என்றார். நான் ஏதாவது ஒரு டெத் போனேன்னா நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், கவுன்சிலிங்கில் நான் கற்றுக்கொண்ட பாடம், யாருக்கிட்டையும் போய் அழாதுன்னு சொல்லக்கூடாது. டெத்தில் போயிட்டு அழாதீங்கன்னு சொல்லவே கூடாது. அழுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படியே விட்டுறணும். வேதம் அதை நம்ம கற்றுக் கொடுக்குறது. அழுகிறோட அழுங்க, சிரிக்கிறோட சிரிங்க. ஆண்டவரை நம்ம கற்றுக் கொடுக்குறதா. துக்க வீட்டுக்கு போவதே நல்லது. ஏதோ சந்தோஷமான இடத்துக்கு போவதை விட ஏன்னா அங்கே தான் நம்ம நாளை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஒரு அழகான கவுன்சிலிங் மெத்தடு அவர் கைகளை எடுத்து அவர் சொல்லுகிறார், அழாதே என்றார். அவருக்கு தான் அந்த வார்த்தை சொல்ல மிகவும் தகுதியான. நான் திரும்ப 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 சொல்றேன், இது என்னுடைய வார்த்தை ஃப்ளஷ்லேருந்து வருதல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு நேராக எந்த ஆண், தகப்பன், பெண் அல்லது வாலிப பெண் யாரா இருந்தாலும் அழாதே. Don't cry. அழாத. அவர் அழாதன்னு சொல்லிட்டா அதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் நீ அழவே மாட்ட. உங்களுக்கு சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். அவராலே மாத்திரம்தான் அழ வைக்காம இருக்க முடியும். சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? இந்த நேரத்துல அழாதே அப்படின்னு சொன்னா எப்படி அழாம இருக்க முடியும்? எதை வைத்து அவ்வளவு தைரியமா அவரால் சொல்ல முடியுது அழாதே? எப்படி சொல்லலாம்? அழாம எப்படி இருக்க முடியும்? இசைக்கிய பார்த்து உன் கண்ணீரை கண்டேன் என்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்றார். நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், உடனே பைபிள் சர்ச் பண்ணி யூடியூப் பார்த்துட்டு எழுதுங்க. எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து, வேதத்திலிருந்து வார்த்தை, அழாதே, டோன்ட் கிரை, டோன்ட் வீப் அப்படின்னு வந்திருக்கு. யார் யாரை பார்த்து சொன்னா? கடவுள் மனுக்குலத்தை பார்த்து சொன்ன வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. ரொம்ப நல்ல வார்த்தை, அழாதே. இன்னைக்கு நான் ஆவியில உணர்றேன், இன்னைக்கு அநேகர் அது சிரிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், அன்றாட கடமைகளை செய்கிறோம், ஆனாலும் ஒரு மனதில் ஒரு பாரம், அழுகை. அது யாராலும் சரி, ஆணும் சரி, பெண்ணும் சரி, அழுகையோட பல நேரங்களில் நான் அழுதுருக்கிறேன். சாஃப்ட் ஆள் நான் எப்பவுமே. கிளமெண்டன் பேருனாவே சாஃப்ட்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாஃப்ட் நேச்சர்டுன்னு அர்த்தம். அந்த நேச்சருக்கு மாதிரி நான் நிறைய முறை அழுதுருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் நான் அழுத பொழுதெல்லாம் கர்த்தர் ரொம்ப அருகில வந்து அழுதுட்டா போதும், அவர் அன்னைக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆன்சர். அழாதே என்றார். அழாதே என்று சொன்னவர் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு தான் அதை சொன்னார். கண்ணை தொடச்சுக்கோ. அதுக்கு ஒரு என்ன, அவங்கள அழ வைக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க கண்ணீர் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க மனதுல அந்த பாரம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க அழாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை பண்ணுவேன் முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு அப்படிதான் உங்களை பார்த்து சொல்றாரு. அவரு விடையோட தான் அவங்க அழாதேன்னு சொல்றாரு. விடைனா
உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு தான் உங்களை அழாதேன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை நேற்று அவர் எடுத்து கொடுத்தார். பேசுப்பானார். ஏன்னா எந்த நாள்ல எந்த வார்த்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்பொழுது போய் சேரணும் என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். வெளி தேசங்கள்ல இருந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க நிலைமெல்லாம் என்னன்னு தெரியாது நமக்கு. இன்னைக்கும் கூட நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நிலைமை என்னன்னு தெரியாது. அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இது ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மீது அன்னாளை போல, எசேக்கியாவை போல, இது அந்த கைம்பெண்ணை போல, சிலுவையில் அடியில் அழுது கொண்டிருந்த தாய்மார்களை போல, அந்த தாய்மார்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க அழாதீங்க, எனக்காக அழாதீங்க, நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். அழுகிற ஒவ்வொருவருக்கும், மனதார அழுகிற, கண்ணீர் வரலாம் மனதில் அழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு விடைய ஆறுதலா கொடுங்க. இன்றைக்கு இப்பொழுது இந்த நொடி பொழுது ஆண்டவரே, நான் எனக்குமே அடுத்த நாள் குறித்து நான் யோசிப்பதே இல்லை. திஸ் டே, திஸ் வெரி மூமெண்ட், இந்த நொடி பொழுதுல அவங்க கண்ணீரை துடைப்பதற்கான வழியை, வாய்ப்புகளை உருவாக்கித்தாங்க. அது பொருளாதாரமா இருக்கலாம், அது சரீரமா இருக்கலாம், அது குடும்ப தேவையா இருக்கலாம், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தேர்ச்சியாக இருக்கலாம், டாக்டர் பட்டமா இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், வெளிநாட்டு படிப்புகளாக, வேலைகளாக இருக்கலாம். ஆவி ஆனவர் என்ன சொல்கிறார், அது எதுவானாலும் சரி, அழாதே என்று சொன்னவர் உனக்கான சொல்யூஷனோடு கூட அதை சொல்லியிருக்கிறார். இன்னும் கண்ணீரை மாற்றுவார். இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.